ஹலோ ஹைஸ், வெல்கம் டு மூன் கோடெக்ஸ். அமேசான் கேடிபி அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அமேசான் கேடிபி நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், சம் இஷ்யூஸ்னால எனக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு ஏன் அப்படின்றத டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் அமேசான் கேடிபி பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பேசிக்கான ஒரு வீடியோ. அதை பார்க்காதவங்க பாருங்கள். இங்கே ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. சரி, ஓகே, நம்ம அமேசான் கேடிபினா என்னென்னு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். இதில் பார்த்திங்கன்னா அமேசான் கேடிபினா கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங் சொல்லுவாங்க. இது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்மு. இதில் நம்ம புக் வந்து நம்ம போடலாம். நம்ம பப்ளிஷ் பண்ணுற புக்கு வந்து வேர்ல்டு வைடில் பார்ப்பாங்க. ஸோ யாருன்னா நம்ம புக்கு வாங்கினாங்கன்னா நமக்கு ராயல்ட்டி வரும். ஸோ இதான் டீட்டெயில்ஸ். அண்டு வந்து இதில் பார்த்தா நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட். ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது எதாவது காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. இது குளோபலே ஆடியன்ஸ் வந்து நமக்கு இருக்கிறாங்க. இதில் ஏர்ன் பார்த்திங்கன்னா 70% நமக்கு ராயல்ட்டி கொடுக்குறாங்க. பப்ளிஷ் பண்ணுற புக் வந்து ebooks, பேப்பர் பேக் அண்டு ஹார்ட் கவர் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியாவில் மெனி பிகினர்ஸ் வந்து லோ கண்டென்ட் புக் க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கலரிங் புக்கு, ஜேர்னல் இந்த மாதிரி புக்ஸ்லாம் போட்டு ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பேசிவ் இன்காம. ஓகே, இதில் வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம அமேசான் கேடிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் டைப் பண்ணால் ஃபர்ஸ்ட் லிங்கே வரும். அதில் நம்ம சைன்இன் பண்ணலை அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து போர்ட்டலில் ஓப்பன் ஆகும். அந்த அமேசான் கேடிபி வந்து நேம் அண்டு மெயில் ஐடி எல்லாம் கொடுத்து நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இல்லை போயிட்டிங்கன்னா அமேசான் கேடிபின்னு டைப் பண்ணுங்கள் கூகுளில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் கேடிபி லாகின் இருக்குது. அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லாம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் கேடிபின்னு இருக்கும், சைன்இன் கேடிபின்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணலை அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கேடிபியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தா மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஓடிபி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு அண்டு வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் கொடுத்திங்கன்னா ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும், மெயில் ஐடினா மெயில் ஐடிக்கு வரும். ஸோ இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் அக்ரி கொடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸும் படிச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்ரி கொடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. மேலே வந்து கம்ப்ளீட் யுவர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்படி தான் பேஜஸ் வந்து இருக்கும் ஃபுல்லாகவே. இல்லை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது இல்லை, பட் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து புக் ஷெல்ஃபு, ரிப்போர்ட்டு, கம்யூனிட்டி, மார்க்கெட்டிங் இல்லைன்னு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து அமேசான் கேடிபியோட டேஷ்போர்ட். இங்கே நம்ம புக் ஷெல்ஃப்க்கு கீழே வந்து நம்ம போட்ட புக்ஸில் வந்து காட்டுவாங்க. நம்ம எந்த புக்ஸுமே போடலை, ஸோ எம்டியாக இருக்குது. யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு மேலே இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். யுவர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இல்லை இந்தியாவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குன்றதால நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணால் எனக்கு பிளாக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கரெக்டாக ஆதாரில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துக்கோங்க. அண்டு நேம் எல்லாமே வந்து எந்த ஒரு இதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க, எப்படி இருக்கோ அப்படியே கொடுங்க. ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா ஆதாரில் எதை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதே சேம் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அது பேங்க் அக்கௌண்ட் வந்து ஹோல்டர் நேம் என்ன இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டு சேவிங்ஸாக கரண்ட்டாக எப்படி இருந்தால் என்ன டைப்போ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் அப்படி என்னன்னா
அக்கௌண்ட்டு வந்து டொமஸ்டிக் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் மிஸ்மேட்சாக கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் வந்து அப்ரூவல் ஆக சான்சஸ் இல்லை. ஸோ வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. அக்கௌண்ட்டில் இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அப்ரூவல் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இண்டிவிஜுவல்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்து, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸ் ப்ரூஃபா அப்படின்னு கேட்பாங்க. சேம் அட்ரஸ் ப்ரூஃப்னால் அப்படியே கொடுத்துருங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் ஆப்ஷன்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் வந்து ஏன் இஷ்யூஸ் ஆகுதுன்னா, நமக்கு அக்கௌண்ட் வந்து இன்கரெக்டாக அக்கௌண்ட் நம்பர் சரி கொடுக்காம, அக்கௌண்ட்டோட நேம் வந்து ஹோல்டர் நேம் வந்து மாற்றி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்னால் நமக்கு வந்து ராயல்ட்டி வந்து பேமெண்ட் கொடுக்காம ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது மாதிரி அக்கௌண்ட்டு ரிஜெக்ட் ஆக ஒரு ரீசனாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண நீங்கள் பயனூர் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், வைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டொமஸ்டிக் அக்கௌண்ட் தான் எங்கிட்ட இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கூட டொமஸ்டிக் அக்கௌண்ட் யாரில் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். பயனூர் எப்படி பண்ணுறது தெரியலன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதில் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாம். டொமஸ்டிக் அக்கௌண்ட்னா இந்தியாவில் இருக்க அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸு, இண்டிவிஜுவலு, இந்த பேன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது, கிளைம் டேக்ஸு, பெனிஃபிட்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் யூஎஸ் பர்சனா அப்படின்னு கேட்பாங்க. யூஎஸ்னால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து டேக்ஸு இது அப்புறம் யூஎஸ் பர்சனாக இருந்ததுன்னா உங்களுக்கு யூஎஸ் ஆத்தரா அப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம இந்தியாவிலேருந்து தான் போகிறோம். ஸோ அப்படின்னா எஸ் கொடுக்காம இன்னும் கொடுங்க. ஸோ இது வந்து பேன் நம்பரு எல்லாம் இந்தியா கண்ட்ரி அப்படின்னு செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம யூஎஸ் பர்சனாக இருந்தால் ஒன்றா பெனிஃபிட் அப்படின்னு கீழே அவங்களே காட்டுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸு, பெனிஃபிட்ஸு எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது போர்ட்டலில் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் படித்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்படி தான் வந்து அக்கௌண்ட் காட்டும். இதில் வந்து புக் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். நான் ஆல்ரெடி போட்டதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து ஆர்டர் பார்த்திங்கன்னா ராயல்ட்டி செக் பண்ணால் இந்த மாதிரி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு காட்டும். நான் ஒரு ஆர்டர் வந்தது நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா KDP அக்கௌண்ட் வந்து அப்ரூவல் வந்து எவ்வளோ நாளாக எடுக்கும் அப்படின்னு கேட்பீங்க. 24 to 48 hours தான் எடுக்கும். இது வந்து டேக்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக இந்த டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதில் இந்த ஸ்மால் ரெகுலராக எல்லாருக்கும் ஒரு கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன உங்களுக்கு கொஷின்ஸ் ரெகுலராக கேட்பீங்களோ ஸோ அந்த கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் டீட்டெயில்ஸு. இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போர்ட்டல் இங்கே க்ரியேட் நியூ டைட்டில் சீரியஸ் காட்டுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம புக் போடுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து கம்ப்ளீட் ஒரு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு காட்டுதுங்க பார்த்தீங்களா டாப்பில். பிகாஸ் நம்ம வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. இதில் பார்த்தோன்னா கிண்டல் இபுக் அப்படின்னு காட்டுது, பேப்பர் பேக், ஹார்ட் கவர், சீரியஸ் பேஜ் அப்படின்லாம் காட்டுதுங்களா. இந்த ஆப்ஷன்ஸில் தான் நம்ம புக்கை வந்து க்ரியேட் பண்ணுவோம். இதில் தான் புக் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். கிண்டல் இபுக்னால் நம்ம ஸ்டோரி புக்கு, நாவல் புக்ஸ்லாம் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணுறது. பேப்பர் பேக்னால் இது லோ காஸ்ட், மேக்ஸிமம் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து பேப்பர் பேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் கவர்ன்றது நம்மளுடைய டைரி இந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். சீரீஸ்ன்றப்போ நீங்கள் ஆல்ரெடி போட்ட ஸ்டோரி புக்கு சீரீஸாக போடுறீங்க அப்படின்னா சீரீஸில் போய் போடலாம். சரி, ரிப்போர்ட்லாம் கிளிக் பண்ணி பார்த்தேன், எம்டி தான் காட்டுது. நியூ அக்கௌண்ட் அப்படின்றதால எதுவுமே காட்டல நமக்கு. ஸோ நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு உங்கள் காட்டுக்கு பார்த்தீங்களா,
அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இதான் அவ்வளோதான், கேடிபியோட அக்கௌண்ட்டு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு கம்யூனிட்டியில் போய் பார்க்கணும், ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். புக் பப்ளிஷ் பண்ணி சேல் ஆனால் தான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு புரியாது, அதுக்கப்புறம் போக போக புரிய ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து சார்ட் மாதிரிலாம் காட்டுவாங்க. நான் ஆல்ரெடி இந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டியிருந்தாலும் அந்த மாதிரி இதில் ஷோ பண்ணுவாங்க. ரிப்போர்ட் கொடுத்திங்கன்னா இந்த எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்னு, ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எங்கே ஆர்டர் வந்திருக்கு அதெல்லாம் காட்டுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே புக் ஷெல்ஃப்னு இருக்கும். இங்கே தான் நான் வந்து சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டின மாதிரி புக் ஷெல்ஃபில் நம்மளுடைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேடிபி அக்கௌண்ட்டில் மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆதார் கார்டில் ஒரு நேம் கொடுக்குறாங்க, அண்டு பேன் கார்டில் ஒரு நேமாக இருக்கும், அண்டு வந்து அக்கௌண்ட்டோட ஹோல்டர் நேம் இருக்குங்களா அதில் வேறையாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கணும், எதுவுமே சேஞ்சஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அப்ரூவல் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்னா நிறைய பேர் டொமஸ்டிக் அக்கௌண்ட் அப்படின்னா இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், இதில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ட்ரான்சாக்ஷன் போக ஆக்சஸபிள் இருக்காது. சும்மா இங்கே சேவிங்ஸ் மாதிரி அக்கௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்டு கொண்டு வந்து இதில் லிங்க் பண்ணுவாங்க. அப்படி லிங்க் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, இப்போ யூஎஸ்லேருந்து நமக்கு ஒரு சேல் நடக்குது அப்படின்றப்போ அந்த பேமெண்ட் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணி ரிசீவ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நமக்கு அந்த லிமிட்டடும் தான் கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு. இதை எப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும்னா, பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் அக்கௌண்ட் வந்து வேறு கண்ட்ரிலேருந்து எனக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களால் அதுலேருந்து அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். அவங்களும் அமேசான் கேடிபியோட அவங்களுமே உங்களுக்கு வேறு கண்ட்ரிலேருந்து ராயல்ட்டி வந்திருக்கு அப்படின்றப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட முடியும். இந்த ஆக்சஸ் இல்லாமல் பணம் போடவோ எடுக்கவும் முடியாது. நெக்ஸ்ட் என்ன, அதுக்கு வந்து நான் பேங்க்குக்கு போய் தான் ப்ரொசீட் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் வந்து சொல்லியிருந்தேன்ல 500 வயசா அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலான்னு. அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் 500 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அது மூலயமா உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம். அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் வேணாலும் வந்து சேல் நடந்தாலும் அதை ரிசீவ் பண்ணிக்கிற ஆக்சஸ் இருக்குது. பயனரில் வந்து எந்த சார்ஜுமே வந்து வாங்கிறது கிடையாது, ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ சம் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டு வேறு எதுவும் ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு கேட்டால் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஆக்சிஸ் பேங்க், இது மூணுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளால் பேமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும், அந்த ஆக்சஸ்பிள் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் டைரெக்டாகவே உங்களுடைய அக்கௌண்ட் என்னவோ அதை லிங்க் பண்ணிக்கலாம். 500 அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 500ல் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட் நம்பரை தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்து நம்ம லிங்க் பண்ணிக்கணும். அமேசான் கேடிபியில் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் நான் காட்டியிருக்கேன். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, பயனரில் ஓப்பன் பண்ண அந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை இதில் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். உங்களுடைய நான் டொமஸ்டிக்காக இருக்க இந்த இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணுறேன் அப்படி டேரெக்டாக போய் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அந்த அப்ரூவல் ஆக சான்சஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணுற ஒரு இடம். நிறைய பேர் வந்து யோசிக்க மாட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரில. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட சேவிங்ஸ் பேங்க் இருக்கும், லிமிட்டடாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிமிட்டட் அக்கௌண்ட் கொடுத்து டைரெக்டாகவே லிங்க் பண்ணிவிடுவாங்க. அப்படி லிங்க் பண்ணுறதால நமக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியாது அப்படின்ற ரீசனால் அமேசானில் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அமேசான் கேடிபி பற்றி தெரியாதவங்க இந்த போர்ட்டலில் பார்த்திங்கன்னா அவங்களாவே வந்து கைட் பண்ணியிருப்பாங்க, எந்த புக் எப்படி போடலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ராயல்ட்டி எப்படி, பிரிண்டிங் காஸ்ட் எவ்வளோ, இது எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, ஏர்னிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா இவங்களே கைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை இங்கே பார்த்து தெரிஞ்சு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அமேசான் கேடிபியில் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அவங்களாவே வந்து சொல்லியிருப்பாங்க, ராயல்ட்டி எவ்வளோ பர்சன்டேஜ், பிரிண்டிங் காஸ்ட் எவ்வளோ.
ஸோ உங்களோட டேஷ்போர்ட்லேயே இந்த அமேசான் KDP பற்றி டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏர்ன் ராயல்ட்டி பேஜஸ் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம். அவங்களோட வெப் பேஜஸில் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிகல்ஸ் நீங்கள் படித்து பார்த்து கூட இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாகவும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்படி அமேசான் KDPல கிண்டல்னால் எவ்வளோ ராயல்ட்டி வரும், பேப்பர் பேக்குக்கு எவ்வளோ ராயல்ட்டி வரும், ஸோ இதெல்லாம் எப்படி பப்ளிஷ் பண்ணணும், இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய வெப்சைட்டில். நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லிஸ்ட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க, 2.999 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேப்பர் பேக் தான் 999 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 2.999 வந்து உங்களோட ராயல்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ebooks கொடுத்துருக்காங்க. ஸோ ராயல்ட்டி ரேட்டு என்ன, எவ்வளோ அவங்க டிடக்ஷன் எடுக்கிறாங்க, எப்படி இது கால்குலேஷன் பண்ணுறாங்க, பிரிண்டிங் காஸ்ட்டு, டெலிவரி காஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு இதுலேயே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். உங்கள் புக்கு எவ்வளோ விற்றுச்சு, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் அங்கே டிஃபால்ட்டாக. நாம் எதுவும் வந்து கால்குலேஷன் பண்ணி இது பண்ணணும் கிடையாது. ஏதாவது இஷ்யூஸ்னால் நம்ம மெயில் பண்ணுவோம், டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம், நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் ஹெல்ப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை வந்துடும். இதில் வந்து நீங்கள் அமேசான் KDP அக்கௌண்ட் இஷ்யூஸ் ஆகிடுச்சு, இல்லை புக்கு ப்ராப்ளமாக இருக்குது, என்னென்னு தெரியல, என்னோடய புக் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நியூவாக வந்து அப்படியே அப்டேட் ரவுண்ட் பேப்பர்ன்றதெல்லாம் நியூவாக இப்போ வந்தது. டவுன்லோடு KDP புக்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து போர்ட்டல் அந்த ஆக்சஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இப்போ வந்து நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஷன்ஸ்லாம். இது வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன். இதுவுமே வந்து ஆத்தர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும் போதெல்லாம் லாகின் பண்ணி போய் உள்ள ப்ரைஸை அடிக்கடி வந்து மாற்றுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி லாகின் பண்ணி தான் போகணும். வெரிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 2 டைம் நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்க, நியூவாக வந்து அப்டேட்ஸ். ஸோ இங்கே தான் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா, எதாவது பண்ணணுமா, ஏதாவது புக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா, ஏதோ ஈவெண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்களான்னா இந்த மாதிரி உங்களோட போர்ட்டல்ஸில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இங்கே வந்து காண்டாக்ட்ஸ்னு இருக்கும். இங்கே காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் ஆஸ் கிளிக் பண்ணி அமேசான் KDPயை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம ஹெல்ப் வேணும் அப்படின்னா இங்கே வந்து கவர் பேஜ் போட தெரியல, பேப்பர் பேக் போட தெரியல, எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா இந்த ஹெல்ப்ன்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் அதுலேயே வந்து ஆர்டிக்கலை எழுதி உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதிலே பார்த்து கூட படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அமேசான் KDPயோட டீட்டெயில்ஸ். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.